வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். இது ஒரு முக்கியமான பதிவு. அதாவது நம்ம மேட்ரிமோனியலை பற்றின பதிவு. இந்த மேட்ரிமோனியல் நான் ஒரு 29 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கேன். இதில் அந்த காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் பல்வேறு தரப்பட்ட மக்களை என்னென்னா, இது பர்சனலைஸ்டு மேரேஜ் பியூரோ. நேரடியாக பேரண்ட்டை வர சொல்கிறது, பொண்ணு பையனே வர சொல்லி பார்க்குறேன். இந்த மாதிரியெல்லாம் பார்த்து நேரில் பார்த்து ரிஜிஸ்டர் பண்ணி அவங்கள மீட் பண்ண வச்சு இந்த மாதிரி முடிச்சிட்ருக்கோம். இப்போ கல்யாணங்களை முடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இது என்ன காரணம் அப்படின்னு நான் டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்த்தேன். இதில் என்னென்னா, பையங்களையும் நான் நேராக வர சொல்லி பார்க்குறேன், பொண்ணுங்களே வர சொல்லி பார்க்குறேன்ல. இதில் பையன் வீடு, பையன் வீட்டை சேர்ந்தவங்க, குறிப்பாக பையன் எல்லாரும் நினைக்கிறது என்னன்னா, நமக்கு வீட்டுக்கு வர்ற பொண்ணு நல்ல மனசுக்கு ஒரு இதமான ஒய்ஃபாக இருக்கணும், நம்ம அம்மா மாதிரி ஒரு அன்பை தரணும், என்ன அந்த மாதிரியெல்லாம் தான் மெயினாக மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. வீட்டில் எந்த வித பிரச்சனையும் பண்ணாமல் ஒரு ஒத்துமையாக இருக்கணும், இந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் சாரி டு சே, இப்போ ரொம்ப காலம் மாறி போய் இப்போ நம்ம மேட்ரிமோனியலில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க எல்லாரையும் நான் சொல்லலை, ஒரு 70% பொண்ணுங்க பணத்துக்கு மட்டுமே மதிப்பு கொடுத்து, அதாவது பேக்கேஜ் 1 லேக்காக இருக்கணும், அதாவது மந்த்லி 1 லேக் சேலரியாக இருக்கணும், மாதம் குறைஞ்சது ஒரு 1 லட்சம் சம்பாதிக்கணும், ஆனுவல் இன்கம் 24 லேக்ஸ் பர் ஆனமாக இருந்தால் ஓகே, இல்லாட்டா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 18 லேக்ஸு அந்த மாதிரியாவது இருக்கணும் அப்படின்னு. அதுலேயும் அவங்க எல்லாம் ஓகே ஆகி பையனுக்கு பிடிச்சி எல்லாம் ஃபோட்டோலாம் பிடிச்சி மீட் பண்ண வைக்கிறதுக்கு முன்னாடி பொண்ணுங்க வீட்டில் சமயத்தில் பொண்ணுங்களே எங்கூட பேசுகிறாங்க ஃபோனில். அவங்க கேட்குறது என்னன்னா, மேடம் இந்த 1 லேக் சேலரின்னு போட்டிருக்காரு, நான் 1.5 லேக் வாங்குகிறேன், இருந்தாலும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், ஆனால் இந்த 1 லேக் சேலரி இவரோட செலவுக்கு மட்டுமா, இல்லை ஏதாவது ஒரு பணம் டெஃபிஷியண்ட்டானால் அவங்க வீட்டில் ஹெல்ப் பண்ணுவாங்களா, இதை நீங்கள் எப்படியாவது தெரிஞ்சுக்க முடியுமா, இதெல்லாம் கேட்குறாங்க. எப்படி இருந்தாலும் பையனுக்கு ஒரு தேவைன்னா பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணாமல் இருக்க போகிறதில்ல. இருந்தாலும் அவங்க ஒரு ஓன் ஹவுஸில் இருக்காங்க, எல்லாம் வெல் செட்டில்டாக இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சு கூட இந்த பொண்ணுங்க கேட்குறது என்னென்னா, இந்த மாதிரியெல்லாம் இப்படியெல்லாம் கேட்டு, என்ன இது கொஞ்சம் சரியா இல்லை, இன்னும் பையனுக்கு ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு தங்கச்சி இருந்தால் கேட்கவே வேண்டாம், என்ன அந்த அலையன்ஸே வேணான்னு சொல்கிறது. இந்த மாதிரியெல்லாம் பணத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறாங்க. இதனால் என்ன ஆகுது, இப்படி கேட்குறவங்கெல்லாம் என்ன வேடிக்கைன்னா, அந்த பொண்ணுக்கு 30 வயசு தாண்டி போயிருக்கு. 30 வயசு 32 வயசுலேயே இந்த மாதிரி கேள்வியை 25 வயசுலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் எங்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 20 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க ஆரம்பத்துலேருந்து இப்படி தான் இது மாதிரி கேட்குறாங்க. என்ன மேடம் இவங்க பேக்கேஜ் என்ன, வீடு இவர் பேரில் இருக்கா, அவங்க அப்பா பேரில் தான் இருக்கா, இப்படின்னு. இவங்க மட்டும் இல்லை, இதில் என்னென்னா பொண்ணோட அப்பா ஆல்மோஸ்ட் ஏன் மேடம் கேட்குறீங்க, இந்த மாதிரி இவங்க அம்மாவும் சரி இந்த பொண்ணும் சரி தான் இப்படி நினைக்கிறாங்க, நான் அப்படிலாம் கிடையாது, என்ன அவங்க வீட்டில் என்ன பார்த்துக்காம போகிறாங்க, நம்ப மாட்டேங்கிறாங்க மேடம் அப்படின்னு பொண்ணுக்கு அப்பா சொல்கிறாரு. எப்படியாவது பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தால் சரின்னு. ஆனால் பொண்ணோட அம்மாவும் சரி பொண்ணும் சரி இந்த மாதிரியே இருக்காங்க. அந்த காலத்துல எல்லாங்க ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி போனால், நம்ம காலத்தில் அந்த காலத்தில் சொல்கிறேன், அதுக்கப்புறம் கூட நான் சொல்கிறது நான் மேட்ரிமோனியில் ஆரம்பித்த புதுசில் பொண்ணுங்களுக்கு தன் மேலேயே ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கும். என்ன தன்னை நல்லா நம்புவாங்க, நம்ம அந்த வீட்டுக்கு போனால் நம்ம நல்லாவே வாழ்வோம் அப்படின்னு முழுக்க நம்புவாங்க. தன்னையும் நம்புவாங்க, ஆண்டவனையும் நம்புவாங்க, எல்லாம் அந்த மாதிரி ஒரு நல்ல தன்னம்பிக்கை இருந்தது. இப்போ உள்ள பொண்ணுங்களுக்கு தன்னம்பிக்கை ரொம்பவே குறைஞ்சி போச்சு. பணம் இருந்தால் போதும், பணத்தை வச்சு எல்லாம் சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் மனசில் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு கல்யாணம் தள்ளிக்கிட்டே தான் போகும். அப்புறம் அவங்களுக்கு 35 வயசில் ஏதாவது இடம் கிடச்சி அப்படியே பண்ணிட்டு போகிற காலத்தில் குழந்த பிறக்காமல் இன்ஃபர்டிலிட்டி சென்டரில் போய் பாருங்கள், எவ்வளவு கூட்டம் அலமோதி, அதுக்கு செலவு பண்ணி, அதுக்கு நீ செலவு பண்ணுறதா நான் செலவு பண்ணுறதான்னு சண்டை இதெல்லாம் நடந்து, அதுக்கு ஒரு டெலிவரி ஆனால் அதை பார்க்க கூட முடியாத அளவுக்கு பேரண்ட்ஸு பொண்ணோட அம்மா அப்பா நல்ல தொண்டு கிளமாயி இந்த மாதிரியெல்லாம் நடக்கிற சிச்சுவேஷனுக்கு காரணம் இப்போ உள்ள பெண்களோட மென்டாலிட்டி. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டாதான்
கொஞ்சம் பொண்ணுங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரம் கல்யாணம் நடந்து வாழ்க்கையில் செட்டில் ஆகி எல்லாமே நல்ல விதமாக நடக்கும். அதனால் நான் கேட்குற ஒரே ரிக்வெஸ்ட் என்னன்னா, முதல்ல உங்களை நம்புங்க. நம்மளால் இந்த குடும்பத்துக்கு போக முடியும், அந்த குடும்பத்தை நல்லா செழிப்பாக வாழ வைக்க முடியும், எல்லாரோடையும் ஒத்துமையாக வாழ முடியும் அப்படின்னு நல்லா மனசார நம்புங்க. ஆண்டவனை நம்புங்க. உங்கள் வாழ்க்கை எப்பவும் நல்ல சிறப்பாக இருக்கும். ஏன்னா இது வந்து பிரபஞ்சமே உங்களுக்கு நல்லா உதவி செய்யும். ஏன்னா இதை வந்து நல்லா மனசில் வச்சுக்குங்க. ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.